68க்கு முன்னால் பெற்ற அவரை இந்த பூலோகத்திலே மனுவாக பெற்று வளர்த்த தாய் வெயிலால் அந்த கடற்கரையிலே வீழ்ந்து கிடக்கிறார். கூடவே வந்த ஜனங்கள் எல்லாம் கூட விட்டுட்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கையிலே கடலுக்கு சென்ற மகன் கரையேறுவான் என்ற உறுதியிலே நிலத்தில் ஊறிய நீர் கூட அருந்தாமல் மயக்க நிலையிலே விழுந்து கிடக்கிறார். அந்த தாய்க்கு சடல உரு காட்ட வேண்டும் என்று எண்ணிய மகாபிரபு அந்த தாய்க்கு உணர்வு கொடுத்து என்னை பார் என்று பழைய அந்த 24 வயது பிராயத்து சொருவத்தை காட்டினார். அவன் மகன்தான் என்று நம்பினார். ஆனால் அவர் சொல்லுவார், அன்னையே, நீ என்னுடைய தாய் அல்ல, என்னை பெற்றவர். அதோ அந்த கடலுக்குள்ளாக பார், கொடிமரம், கோபுரம், மண்டபம், இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிகிறதா? அந்த மகர அறையிலே மகாலட்சுமி பெற்ற பிள்ளையாக, நாராயணனுடைய கண்ணாக, நல்ல வைகுண்டமாக நான் வருகிறேன் தாயே. உன்னுடைய பிள்ளை நான் இல்லை. அவள் அதை நம்பவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமும் அவளுக்கு இல்லை. எனவே அந்த பதமாயிலும் அவள் புரட்டும் என்று சொல்லி கடம்பதத்தை அள்ளி கொடுத்தார். அதை கூட அவள் வாங்க மறுத்தார். அப்பொழுது சொல்லுவார், ஆண்டாயிரத்து முன்னே அன்னையனவே நீ இருந்தாய், குண்டாமியத்தாகிலே குணமாய் நாராயணர் மகவாய் சான்றோர்கள் வெற்றிடவே தர்மகுண்டம் விரந்து வரு குண்டா குடைக்குள்ளரகால கொண்டே வெற்றேன் கண்டிரூனி. இப்படி அந்த தாய்க்கு நான் யார் என்பதை எடுத்து சொல்லி அதை விட்டு எம்பெருமான் சச்சினம் புறப்படுகின்றார். அப்பொழுது கங்கைக்குள்ள தாய்க்கு ஒரு சட்டம் வைக்கின்றார். நங்கையே, என்னுடைய நாமம் அது கேட்டதுதான். நீ அந்த பக்தர்களுக்கு பால் போல் பதம் போல் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும். ஆனால் சூழ் புத்தி வம்பருக்கு சூதுசை மங்கையரே என்று சொல்லி எம்பெருமான் சத்தியம் புறப்படுகிறார். வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்றோர் கூடைக்குள் வெளி செய்தாரதாள கொண்டு நான் போரேன் குலக்கிழடே வரணவே. அன்று வைகுண்டர் அவர் நடந்தார் ஜனத்தில் எங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து நங்கை என்னுடைய நமது கேட்டதுண்டாய். பால் போல் பதம் போல் பாவம் தீரம்பருக்கு புத்தி வம்பருக்கு சுது செய்ய மங்கையரே என்று வைகுண்டர் யாமம் கூறி கூறி ஜனம் போக எழுந்தருளிய மருக சகல உலகோரும் சந்தோஷம் கொண்டாட புகழை எளிதில்லாத பெரிய நாராயணருக்கு வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்றோர் கூடைக்குள் கொண்ட முப்பொருளார் மேனி ஒன்றிரண்டு எல்லாவரும் இவர்க்கு மீக கொடுத்து நல்லோர்க்கு காலம் நலமாகும் என்று சொல்லி
சொல்லி வானலோகம் வானவரும் தானவரும் தானே முன்னாகமங்கள் டப்பாடிடை முனிவர் பாதித்திருந்த அகமங்கள் நிறைவேறி வந்தது மாமுனிவர் எல்லோரும் சந்தோஷம் கொண்டாடி நாமும் எதிரே போய் நல்லவை உணர்வதும் கண்டு கொள்வோம் என்று கணமுனிவர் எல்லாரும் கொண்டு மலர்பூக்கள் கோமாங்கால் மீதொறிந்து கொற்றவருமாந்து உருந்து மிக வெறுத்து உச்சதுளிக்க உடன் வந்துடன் ஓடி மற்றும் ஒரு பத்தாண்டில் வருவோம் என்ற அகமத்தின் வர்த்தமானம் போலே வந்தவை உண்டரன எல்லோரும் போற்றி எதிர் நின்று வாழ்த்திடவே நல்லோர் எங்களையும் நாராயணர் மகனே கிருபை தந்து உதவிதரு மேலும் கிருபை எல்லாம் உனக்கு வசம் அச்சுதல்லோ பொருளும் நிதான உருவெடுத்தாயானதினால் எப்பொருளை கண்டு இயல்பு பெற கோரோங்கான் வைகுண்ட மம்மியே மனதிரங்கி காக்க வேணும் நெய்குண்ட பதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்தான் அப்போது வானோர்க்கு ஆதி வைகுண்ட உரைப்பார் இப்போது வானோரே என்னை அறிந்த விதம் எழுது வைகுண்ட இயல்பவைய சொல்லிடவே அன்று அந்த வானோர்கள் எல்லோரும் எதுரைப்பார் எங்கிலுள்ள கணக்கு முதல் உள்ளதெல்லாம் ஒயிலாக பிறப்பு உயிர் கணக்கு அனதியும் பத்து கணக்கும் சஞ்சல முதல் கணக்கும் பத்து கணக்கும் பலன் பெற்றோர் கணக்கும் மோட்ச கணக்கும் முன்னுள்ள யூக கணக்கும் வாட்ச கணக்கும் வைகுண்ட கணக்கும் நரக கணக்கும் நடுத்தீர்வை கணக்கும் தர்ம கணக்கும் சகல கணக்கும் முதலாய் பொறுமை பிரம்மா புதாந்தீர கணக்கும் எல்லா கணக்கும் எடுத்து மிக செவரெல்லாம் வல்லான கையை விட்டு வருவது கண்டு மறியார் இயங்கி மரங்கரங்கி தேவரோடு கேட்டோம் மயங்கி ஜகதிரது மாதேவர் எதுரைப்பார் நாராயணக்கு நல்ல வைகுண்டம் வீரங்கு வீராய் உலகம் எல்லாம் இறந்த ஒரு குடைக்குழி ஆழ வருவதினால் அவர்கள் புள்ளி கணக்கு நீல அரங்கிவனும் நெடிய மாறு போனும் இந்நாள் முதலாய் ஏசிக்க வேணும் என்று சொன்னார்தான் எங்களையும் துருதி காணத்தை எல்லாம் வன்னிலோகம் புகுந்து வெட்டகத்தோட எடுத்து வாரும் என மபரனும் மலோனும் சேரும் வைகுண்டம் சினம் வீரங்காரந்தி சொல்லி ஆனவினாய் போ எங்கள் கொடி போறோம் என்றார்
கேட்டு நன்றாய் அறிந்தோம். அப்போது வைகுண்ட ராஜபீடம் உரைப்பார். இப்போது வானவரே எல்லோரும் எங்கூட வாருங்கோ என்று வைகுண்ட சொல்லலுற்றார். சீரும் கோபால சிவனே செயலனவே வானவர்கள் தேவர் முதல் மறைமுனிகள் சத்திரிகள் தானவர்களும் கூட சங்கீதம் பாடிவர தம்மன கூடை பிடிக்க சுந்தரம் சேர்வை குண்டரும் தோன்றி வந்தரணவே வேதமதையோரும் திசைய முனிவர்களும் நாதாந்த வேதம் அதை நன்றாய் தெரிந்தறித்து கோமான் வளரும் கோவேந்திரிதனிலே நாமாது வாழும் நல்லதிரு மண்டபத்தில் சதுர்மகையோதங்கூடி எங்கும் மகிழ எழுதினாரம்மானை. அப்பொழுது நிறைய தேவர்கள் கூட்டமாக கூடி வந்து நிறைய மலர்களை கொண்டு கோமான் காலிலே சொரிந்து வணங்கி அவரிடத்திலே ஒன்று வேண்டுகிறார்கள். அதாவது கொற்றவர் தானுமாண்டு குறும்புகள் மிகவே தோன்றி உச்சதோர் துருக்கன் வந்து உடன் அவன் விழுந்து ஓடி மற்றதோர் வத்தாமாண்டில் வருவார் வைகுண்டராஜர் என்று சொன்ன முன் ஆகமத்தின் பிரகாரம் இப்பொழுது அந்த வைகுண்டம் பிறந்து வருகிறாரா, அவரை அல்லவோ கண்டு தர வேண்டும் என்று சொல்லி அந்த தேவர்கள் எல்லாம் எண்ணி அங்கே வந்து அவரை தோணுகின்றார்கள். பகவானே, உன் கிருவை தந்து உதவி தருவார். மேலும் உன் கிருவை எல்லாம் உனக்கு வசமாக்கியதல்லோ, முப்பொருளும் நீ தானாய் உருவெடுத்தாய். ஆகையினால் இனி எப்பொருளை கண்டு என்று வரப்போகிறோம் அப்பா. எனவே வைகுண்ட மாமுனியே மனதிறங்கி காக்க வேண்டும் என்று பாவங்களிலே விழுந்து தொழுதார்கள். அப்பொழுது எம்பெருமான் கேட்கிறார், வானவர்களே, நான் இப்படி வருவதை எந்த விதத்திலே நீங்கள் அறிந்தீர்கள்? இப்பொழுதுதானே நான் கடலை விட்டு கரையிலே வருகிறேன். ஐயா, வானலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் நிறைய பெட்டி பெட்டியாக கணக்கு வழக்குகள் நிறைந்த சுவடுகளை சுமந்து வந்தார்கள். என்ன கணக்கு? உயிர் கணக்கு, சத்து கணக்கு, சஞ்சல கணக்கு, பத்து கணக்கு, பலன் பெற்றோர் கணக்கு, மோட்ச கணக்கு, நரக கணக்கு, முன்னுள்ள யுகக்கணக்கு, வாட்ச கணக்கு, வைகுண்ட கணக்கு என்று சொல்லக்கூடிய 7 யுகவர கணக்குகள் நிறைந்த சுவடிகளை சுமந்து வந்தார்கள். வானவர்களே, இதை எங்கே சுமந்து செல்லுகிறீர்கள் என்று கேட்டோம். அப்போ அவர்கள் சொல்லுவார்கள், தேவர்களே, நாராயணனுக்கு நல்ல வைகுண்டம் வந்து சீராய் இந்த உலகமெல்லாம் சிறந்த ஓர் உடைக்குள்ளாக ஆள வருகின்ற காரணத்தினால் இன்று முதல் எந்த கணக்குகளாக இருந்தாலும் அவர் கைக்குள் தான் இருக்க வேண்டும், வேறு யாரும் அதை வைத்திருப்பதற்கு நியாயமில்லை. எனவே வானோர்களே, அந்த கணக்கு வழக்குகளை என்ற பெட்டகத்தை அந்த வைகுண்ட நிலத்திலே கொண்டு ஒப்படைத்து விடுங்கள் என்று நீல அரண்சிவனும் நெடிய மருகோரும் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். எனவே அந்த கணக்குகளை அவரிடத்திலே ஒப்படைக்க கொண்டு செல்கிறோம் என்றார்கள். உடனே நாங்கள், அப்படியா, வருவோம் என்று வைகுண்ட சுவாமி வந்துவிட்டாரா? அப்படியானால் அவரை கண்டல்லவோ முதலிலே தொழ வேண்டும் என்று ஓடோடி வந்தோம் ஐயா என்றார்கள். உடனே வைகுண்டராசர் மகிழ்ந்து, நல்லது தேவர்களே, இந்த விவரத்தை நீங்கள் எப்படி என்னை பற்றி அறிந்தீர்களோ அந்த முழு விவரத்தையும் கையிலே நாமாது வாழ்கின்ற மண்டபத்திலே ஜெகத்தூணிலே திருவாசகமாக பொறித்து விடுங்கள் என்று சொல்ல,
அப்பொழுதுதான் இந்த திருவாசகம் கைலையிலே பொறிக்கப்படுகிறது. ஏகம் ஒரு பரமானதும் இம்மன்றொரு வாய்வில் சத்து வளைந்ததும் சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விஷ்ணு தோன்றியும் ருத்திரர் மகேசுரர் உலகம் தோன்றியும் உலகில் அண்டபிண்டம் தோன்றியும் பிண்டத்திலே குரோணி அசுரன் தோன்றியும் குரோணி வானலோகம் ஒழுங்கவும் கோபத்தால் விஷ்ணு சென்று குரோணியை துண்டாராய் வெட்டி உலகில் தள்ளவும் துண்டமொன்றிலே குண்டோமசாலி பிறக்கவும் சுகசோபன மண்டபம் அலைய விழித்தரும் திருமருகாது கேட்கவும் தேவாதிகளை நான்கிலாக்கி வரையானதை தூண்டலாக்கி மறையை கயிறாக்கி வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பலாக்கி கடலை ஓடையாக்கி காயாம்பு வண்ணர் ஓடமேறியே கரை கண்டர் ஓணிதல்லவே கண்ணீரே தூண்டல் விட்டு அக்குண்டோமசாலியையும் வதைத்து மறைவம் தோன்றியே சில்லை மல்லாளன் மல்லோசிவாகரன் என்ற இருவேருடைய அநியாயம் பொறுக்காமலே அவன் இருவரையும் சங்காரமும் செய்து அடுத்த யுகம் தோன்றியே சூரன் சிங்கமுகாசூரன் செய்த அநியாயம் பொறுக்காமலே ஆதித்திருமால் ஆறுமுகக் கடவுள் என நாமமும் கூறியே அவனையும் சங்காரமும் செய்து அவ்வுகத்திலே பிறந்த சூரங்கிரணியனையும் வதைத்து அந்த யுகம் அழித்து அடுத்த யுகம் தோன்றியே அரக்கன் ராவண சங்காரமும் செய்து சீதா பிராட்டியினுடைய சிறையை மீட்டி தென்னிலங்காபுரி அரக்கரையும் கொன்று அக்கிளை ஒழிய அக்குலமும் அறுத்து அடுத்த யுகம் தோன்றியே பஞ்சவர்க்கு உபகாரியாகிய பகைத்த துரியோதனனையும் வதைத்து பஞ்சவர்களுக்கு குருநாடு வட்டமும் சூட்டியே அரசாள வைத்து கலிவருவான் என காட்சி வீசினதை காதிலே கேட்டு கானகவழி நடந்து கங்கையும் கண்டு கங்கையிலே குளித்த கன்னிமார் பெண்களுடைய கப்பையும் சோதித்து கைலையங்கிரி சென்று 7 லோகம் புகுந்து 7 வித்தும் எடுத்து 7 தெய்வ கன்னிமார் பெண்களுக்கும் ஈந்து எரியும் கட்டையன கிடந்து ஏந்திளைவாரை சூழவளையும்படியாய் கொந்தலும் எழுப்பி 7 பெண்களுக்கு 7 மடலையும் கொடுத்து தவசுக்கு கன்னிமாரையும் அனுப்பி பத்திரகாளிகிட்டே பாலரையும் கொடுத்து பச்சமாலை சுமந்திருந்த பாயமாய கூட்டையும் பர்வதா உச்சி மலையிலே கிடத்தி பஞ்சவர்களுடைய பார பிலங்களையும் வாங்கி ஸ்ரீரங்கம் போய் ஜெகமறியும்படி பள்ளி கொண்டிருந்ததும் தேவாதிகளுடைய வாக்கினாலே ஈசுரரானே கலியனையும் பிறவி செய்து 230,000 வருஷமாக கட்டம் கொடுமை செய்து அவனை அரசாண்டு கண்ணு மக்களாகிய
சான்றோர் வருகிற மறுக்கம் பொறுக்காமலே வியாகரிட முனிவர் வகுத்த ஆகமத்தின்படியே மகாபர நாராயணதானே வைகுண்டமாய் பிறந்து ஒரு குடைக்குள் 1008ஆம் ஆண்டு மாசியிலே 5 மூவங்கி செய்தியிலே அவனி மனுவிலே ஆதிச்சாதியிலே மனு நிறமாக வந்திருந்து சாதி 11 ஓர் தலத்திலே வருத்தியே தர்மமாக தரணியாவேற்கும் நோய்விழி தண்ணீரால் தீர்க்கவும் சந்ததி இல்லாத பேருக்கு சந்ததி கொடுக்கவும் தனமில்லாத பேருக்கு தனம் கொடுக்கவும் சாதவாத பேய்களை சரிவிலே எரித்து கரிய செய்யவும் தரணி 7 கணக்கையும் கேட்டு மிக சக்தியாய் அன்பு மனிதருக்காகவே தரணியில் 4 தரம் ஜலங்கள் படவும் சாஸ்திர வேத நூலுக்கு சரிவத்த பேர்களுக்கு உபகாரங்கள் செய்யவும் சண்டையாய் கரியனை கண்ணாலே போக்கவும் தர்மமாக தரணி ஒரு குடைக்குள்ளாளவும் தங்க நவரத்ன திருமுடியே சகலமாவதி மேடைகள் பாவிக்கவும் தவசு கிருபை பெறவும் தங்கமணி சக்ராயுத கொடி ஒத்த கொடி கட்டவும் சகலரும் புகழ ஒரு தர்மராஜாவாகவும் சங்க விருது கொடி ஒத்த கொடி கட்டவும் அட்டதிக்கு 14 லோகமும் அறிய அசையா மணி ஒன்று கட்டியே அரசு பாவிக்கவும் ஆதி சர்வேஸ்வரனாகியே அவனி 56 தீமை அடக்கி அரசாளவும் ஆதி சர்வகாலமும் அழியாத திருவுளமாயிருந்து அரசாழ்வாரென்று ஆதி ராமச்சந்திர சூரியநாராயணர்க்கு ஆகமத்தின்படியாகவே ஆதி வைகுண்டம் பிறந்தாரென்று அண்டகரும் முனிவர்களும் தேவர்களும் அதிக சகலமா முனிவர்களும் அல்லோரும் கூடிருந்து ஆராய்ந்து தொண்டதனக்கென்று வளர்கொன்றையணி கைலையில் மண்டபம் புகழவே சிவனாருடைய கிருபையினாலே ஈண்டவர் கைலையங்கிரியில் எழுதினார். ஏகம் ஒரு வளமானதும் இம்மென்பதை வாழ்வில் சத்து விளைந்ததும் சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விந்து தோன்றியும் வித்திலே விட்டு தோன்றியும் ருத்திரர்மயேசுரர் உலகம் கண்ட பிண்டம் தோன்றியும் இப்படி அது தோன்றிய முதலிலே இருந்து இன்று வரையில் உள்ள வரலாறுகள் அடங்கிய யுக தர்மங்கள் அடங்கிய வாசகங்கள் எல்லாம் அங்கே பொறிக்கப்படுகிறது. சான்றோர்கள் பிறந்தது, கலி பிறந்தது, கலியினால் இந்த மக்கள் பெற்ற அவதி, கலி அளிப்பதற்காக 1008ஆம் ஆண்டு மாசி 20 அந்த வைகுண்டம் பிறந்து வருவது, அவர் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், அதில் இந்த மக்கள் அவரால் அடைகின்ற ஆதாயங்கள், அவரால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற மேன்மைகள், அவர் என்றைக்கும் அழியாத திருவுளமாக இருந்து ஒத்த கொடி கட்டி அசையாத மணி ஒன்று கட்டி சந்திர வர்ண கொடிமரம் நிறுத்தி சாஸ்திர வேத நூலுக்கு சரிவற்ற வேர்களுக்கெல்லாம் உபகாரங்கள் செய்து கர்மபதியை கர்மபுரியை
ஆள பிறந்தவர். அப்படி என்று ஆதி ராமச்சந்திர சூரிய நாராயணருக்கு ஆதி ஆகமத்தின் வழியாகவே ஆதி வைகுண்டம் பிறந்தாரென்று அண்டங்களும் மூவர்களும் தேவர்களும் அதிக சகலமா முனிவர்களும் அல்லோரும் கூடியிருந்து ஆராய்ந்து தொண்டதனச் சென்றுவர ஒன்றையணி கையிலையில் மண்டபம் புகழவே சிவனாருடைய சிறுவையினால் என்று அவர் கையிலயங்கிரியை எழுதினார். இவ்வாறு திருவாசகத்தை எழுதி நிறைவு செய்துவிட்டு மீண்டு எம்பெருமான் தட்சண நோக்கி புறப்படுகின்றார். அப்பொழுது கரையிலே கோயில் கொண்டிருக்கின்ற கந்த பெருமாள் வேலவர் வந்து வணங்குகின்றார். அந்த கந்தனுக்கும் பல சட்டங்களை எம்பெருமான் சொல்லுகின்றார். என்ன என்பதை முதலிலே திருவாசகத்திலே ஆய்வு. அன்று அந்த தேவமுனி எல்லோரும் தான் கூடி சென்று அந்த கையினை ஜகத்தூணில தரித்தார். வைகுண்டர் பதமலை வாழ்த்தி குவிக்குவத மெடிகொண்ட நாதன் வேலவன் கந்தூரணிகி நடக்க நடுங்கி மிக பதவி வடக்கி முகமகிழ்ந்து வைகுண்டரை போற்றி அப்போது வேலவனை ஆதி வைகுண்டர் பார்த்து செப்புகிறார் குண்ட சிவநாத கண்மணியும் நாடுகள் போரே நாராயண சந்தானம் தேடி வரும் உனக்கு கேள்விகளாதிருந்தோம் இதனை நானும் என்னை கணியாமல் புத்தி அறியாதவர் புலம்பி நீரித்தனை நாள் இனி வைகுண்டம் பிறந்து ஏகம் ஒரு குடைக்குள் மண்வரி சொல்லாத மகாதரும் நினைந்து மாய்கை அறுத்து மாற்றான் கவி வறுத்து சுவாய குழி மூடி தொல்புவியை தானாள நல்லோர்கள் நடுக்க நான் போரில் கண்டாயோ கல்லாஜனுக்கு கசப்பினிகள் கண்டாயோ தர்ம வைகுண்டோ தந்திரந்தனி போது நன்மை நீ காணும் நாரணங்கானது பின்னை என்ற சொல்லி ஆகாது கண்டாயே கருண சிறப்பு தானினிமை கண்டாயே ஆனதாலுள்ளனக்கு யானினி மேல் கொண்டும் புத்தி வாழ்ந்த வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனையோ அத்தனையில் இருக்கின்ற தேவரெல்லாம் அத்தனை அறியும்படி சொல்லிவே காணிக்கை வேண்டாதுங்கோ கைகூலி வேளாதுங்கோ மாணிக்க வைகுண்டம் வல்லார்த்தம் கண்டிருங்கோ பூசை ஏறாதிருங்கோ பெலிதி போயேறாதுங்கோ ஆசை
பாருங்கோ மாய நினைவு மனதில் நினையாதுங்கோ வைகுண்டாவென்று மனதில் நினைத்திருங்கோ வைகுண்டரோஜம் புனக்காரம் ஏறாதுங்கோ